மற்றும் செய்தி அல்ல, உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற செய்தி. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த வசனம் இப்படி சொல்கிறது, தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பதினாலே. ஊழியர்களே, இளம் ஊழியர்களே, சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்தார். இன்றைக்கி எப்படி விசுவாசிகள் எப்படி ஒரு ஊழியர் இடத்துக்கு அனுப்புகிறாரு, அவர் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று செய்கிறது. நீங்கள் பாருங்கள், எல்லா ஊழியர்களையும் பட்டிமன்றம், குடும்பங்களை கூட கணவன் மனைவிக்குள்ள பட்டிமன்றம், பெற்றோர் பிள்ளைகளை பட்டிமன்றம். அது அப்படி அல்ல, இது இப்படித்தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நினைத்ததை சாதிக்க வேண்டும். இல்லை, சாதிப்பது முக்கியம் அல்ல, நான் சாட்சியாக இருப்பது முக்கியம். பலமுறை செய்தி சொல்லியிருப்பேன், வீழ்த்துவது முக்கியமல்ல, நான் விழாதிருப்பது முக்கியம். நிறைய பேர் என் குரல் ஒலிக்க வேண்டும். குடும்பங்களோட பாருங்களேன், அந்த அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் நடக்கணும். சில குடும்பங்கள் அப்படி, சில குடும்பங்களில் நான் என்ன சொல்லணும் அதான் நடக்கணும். இல்லை அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, அவன் போகிற எவ்விடத்திலும் புத்திமானாய் நடக்கிறதுனாலே. அதை சவுல் கண்டானா. யோசித்து பாருங்க, நீங்கள் புத்திமானாக இருக்கிற என்பதை சத்துரு கூட பார்க்கணும். எதிர்த்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நம்மளை குறை சொல்கிறாங்களே, நமக்கு பின்னால் புறமுதுகு பேசுகிறாங்களே, அவங்க கூட தே அண்டர்ஸ்டாண்ட் த ரியாலிட்டி. அவன் புத்திமான் காரியத்தை நடப்பித்ததினாலே சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். யோசிச்சு பாருங்க, இதுக்கு பின்னால் ஒரு வசனம் வருது, தாவீதின் மேல் சவுலுக்கு கோபம், எரிச்சல், மூர்க்கம் எல்லாம் இருந்தது. அவன் மேல் பொறாமை கொண்டான். பட் ஸ்டில் வசனம் சொல்கிறது, அவன் காரியத்தை புத்தியாய் நடப்பித்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு குடும்ப தலைவிகளே, குடும்ப தலைவர்களே, பிள்ளைகளே, ஊழியர்களே, காரியத்தை புத்தியாய் காரியத்தை செய்தான். புத்தியினமாய் செய்யலாம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய புத்தியினமான காரியங்கள். அவசரப்பட்டு ஆசைப்பட்டு யோசித்து பாருங்க, எதையும் யோசிக்கிறதே இல்லை. என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், என்னுடைய பின் விளைவுகள் என்ன? எல்லாருமே, ஆண்களும் பெண்களும், ஈவன் பாஸ்டர்ஸ் கூட, they speak as they like, they write as they like. என்ன வேணால் எழுதலாம், யாரை வேணால் எழுதலாம், நாளைக்கு நமக்கே அது நடக்கும். ஏனென்றால் நான் எதை விதைக்கிறேனோ அதை நானே அறுப்பேன். அதே நினைக்கிறாங்க, நான் திருத்தல் நினைக்கிறாங்க. அது கர்த்தருடைய பணி. செய்யுங்க, அது அவரிடத்தில் மட்டும் போய் செய்யுங்க. 4